ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நாங்கள் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்தா இல்லையா, இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு அவள் தன்னோட கதையை சொல்லிகிட்டு இருக்கா. இதை மாதிரி நான் 7 வருஷமாக ஒரு பையனை லவ் பண்ணேன். அவன் கல்யாணத்தப்போ எனக்கு எங்கள் குடும்பத்துக்கு 50 லட்ச ரூபாய் அவசரமாக தேவை இருந்துச்சு. அது கேட்டப்போ பொண்ணையே மாற்றிட்டு போயிட்டான். நான் வேணான்னு சொல்லிட்டு என்னோடய இளமையும் என் வயசும் அவனோடையே போயிடுச்சு. இதுதான் என் வாழ்க்கையில் உன்கிட்ட நான் சொல்லாமல் மறைச்ச ஒரு விஷயம். இதுக்கு மேலே உன்னோட விருப்பம். நீ என்னை லவ் பண்ணாலும் சரி, என்னை கல்யாணம் பண்ணாலும் சரி, உன்கிட்டயே நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டில் போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் என்னமோ ரொம்ப சோகமாக தான் இருக்கா ரொம்ப. அப்போது நம்மளுடைய சாம் இருக்கான் இல்லையா, அவன் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறான். அதோட சரி வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டிகிட்டு போக, அங்கே ஒரு கராத்தே கிளாஸ் மாதிரி போயிட்டு, உன் பாஸ் மேலே உனக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் என் மேலே காட்டி நீ தீர்த்துக்கோன்னு சொல்ல, இங்கே பாவம் நம்ம சாமு அவனை போட்டு மிதின்னு மிதிச்சு எடுக்கிறான் அந்த ஹீரோயின். புள்ள எவ்வளோ தூரம் அடி வாங்கியிருக்கோன்னா அவன் மூஞ்சியோட ரியாக்ஷனை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு துவச்சி கட்டிடுறா ஹீரோயின். இப்படி ஹீரோயின் சொல்கிறா, இப்போ மனசுக்கு லேசாக இருக்குது, நீ பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, இப்போ சாம் திரும்ப சொல்கிறான், நான் உன்னை டீப்பாக லவ் பண்ணுறேன், என் கூட நீ வாழ்ந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் வாழ்க்கையை சொர்க்கமாக ஆக்கிடுவேன்னு சொல்ல, ஹீரோயின் போதும் போதும் ரொம்ப ஃப்ளட் பண்ணாதா, இதோட நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சிரிச்சு சமாளிக்கிறா. இப்படியே நம்ம ஹீரோயினுக்கு காலையில் ஒரு ஃபோன் கால் வருது. என்னென்னு பார்த்தா லூசி ஃபோன் பண்ணிவிட்டு, என் ஃப்ரெண்டு புதுசாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே வேணால் போய் ஜாயின் பண்ணிடுறியா, படுப்பாவி இந்த பாஸ் பையன் தான் நீ எங்கேயும் வேலை செய்ய முடியாத மாதிரி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின்கிட்ட சொல்ல, ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கம்பெனிக்கு கிளம்ப போனால், அது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது கம்பெனி. அவன் சொல்கிறான், பெரிய அளவு சேலரிலாம் கொடுக்க மாட்டோம், எல்லோரும் சேர்ந்து தான் டெவலப் பண்ணோம், இந்த பாம்லேட்டை போய் கொடுத்து நம்ம கம்பெனியை வெளியே ப்ரொமோட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த பாம்லேட்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்னென்னா ஊருக்கு போகிறான் போல இருக்குது. பேக் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஹீரோயினோட ஷர்ட் ஆல்ரெடி ட்ரை க்ளீன் பண்ண ஹீரோட்ட கொடுத்துருப்பா இல்லையா, ஹீரோ கோகோ ஊற்றி வச்சுருப்பான். ஹீரோ தான் வாஷ் பண்ணி கொடுக்கணும்னு ஹீரோயின் சொல்லியிருப்பான். அந்த ஷர்ட்டை பார்த்தோன்னே மங்கி உருவத்தை பார்க்குறான். அன்றைக்கி ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றிருப்போம், இந்த மங்கி உருவத்தை பார்த்துருப்பான். அப்போனா இவன் ஷர்ட்டில் இருக்குன்னா ஒருவேளை இவ தான் நம்மளை காப்பாற்றிருப்பாளோ, ஆல்ரெடி இவ ட்ராவல் ஏஜென்சியில் வேலை பார்த்த பொண்ணு தானே சொல்லிட்டு உடனே கிளம்பி போகிறான். ஹீரோயினுக்கு ஃபோன் கால் பண்ணுறான். இந்த பையபில் ஃபோனை கட் பண்ணி விடுது. ஹீரோவுக்கு செம்ம காண்டாகுது. டேரெக்டாக நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு ஓடி போகிறான். கதவு தட்டினா அங்கே வேறு பொண்ணு கதவு திறக்குது. இந்த மாதிரி நிஷா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அப்போ இல்லைங்க அவங்க வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் இருக்கவங்க சொல்ல, இவ எங்கே போனா அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது. இப்படியே காலையில் ஆகிடுது. இன்றைக்கி நம்ம ஹீரோ ஹாங்காங் கிளம்புறான். அதுக்காக எல்லா ஷெட்யூலும் போட்டு கிளம்ப, இங்கே லூசி கிட்ட ஹீரோ கேட்டு பார்க்குறான், என்னாச்சு ஹீரோயின் எங்கே இருக்கா, அவளோட நிலமை எப்படி இருக்கு, உனக்கு எதுவும் தெரியுமான்னு சொல்ல, வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த பிள்ளைக்கு எங்கேயும் வேலை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களே, நீங்களாம் மனுஷனான்னு கேட்க, ரொம்ப பேசாத, நான் உன்னோட வேலையை விட்டு தூக்கலை அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் எங்கேயுமே அவளுக்கு வேலை கிடைக்க விடாமல் பண்ணீங்க இல்லையா, அவளுக்கு வீட்டுக்கு ரெண்ட்டு கூட கொடுக்க ஆள் இல்லாமல் பாவம் தெருவில் தான் படுத்துட்ருக்கா, அவளோட நிலைமையை பாருங்க வாங்கன்னு சொல்லிட்டு, இந்த லூஸு என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் பாம்லேட் கொடுத்துட்ருக்கா இல்லையா, அங்கேயே நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வந்து விட, இந்த வேலை பார்க்குறதுக்கு தான் என்கிட்ட நீ வேலையை விட்டியா, ரொம்ப டீசெண்டான வேலை தான் பார்க்குறேன்னு சொல்ல, உங்களுக்கு என்ன, நான் என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறப்போ, ஏய் உண்மையை சொல்லு, உன் மனசில் நான் தானே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வற்புறுத்துறான். அப்போ சாம் இன்னமும் எதுக்கு நீ அவளை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்க, அவன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்ல, ஹீரோ எனக்கும் அவளுக்கும் 1000 இருக்கும், நீ யாருடான்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போக பெரிய பிரச்சனையாகிடுது. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே லூசி ஹீரோவை கூட்டிகிட்டு போக, இங்கே ஹீரோயின் அந்த பாம்லைட்லாம் எடுக்கிறப்போ ஹீரோவுக்கு செம்ம காண்டாக இருக்குது. லூசியை பிடிச்சி திட்டி விட்றான். இதை மாதிரி கேவலமான வேலையெல்லாம் எதுக்கு அவளுக்கு வாங்கித்தர, இப்படியே இருந்தால் ஹார்ட் அட்டாக் செத்து போயிடுவா வெயிலில் நின்றுட்டு இருந்தானா அப்படின்ற மாதிரி ஹீரோ திட்டிட்டு அப்படியே அவன் ஃப்ளைட் ஏற போகிறான். அங்கே பார்த்தா நங்கு நிற்கிறா. அவன் ஹீரோவுக்கும் ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது, நங்குக்கும் ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது. இப்படியே நாங்கள் எனக்கு போட் பாஸ் எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஹீரோ கொடுத்துட்ருக்கான். இங்கே ஹீரோக்கே தெரியாமல் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டுறான். நாங்கள் 2 பேரும் ஹாங்காங்க்கு நாங்கள் டேட்டிங் மாதிரி போகிறோம் அப்படின்ற மாதிரி போட்டு விட, இந்த பக்கம் ஹீரோயின் கொடுத்து முடிச்சுட்டு களைப்பாக உட்காந்துருக்கா. அப்போ நங்கு போட்ட போஸ்ட்டை பார்க்குறா ஹீரோயின். அப்படியே இதயமெல்லாம் நொறுங்கி போகுது. அப்படியே டல்லாக இருக்க. இந்த பக்கம் நம்ம சாமும் பார்த்துட்டு, பார்த்தியா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு போயிட்ட மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல,
இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்தது என்னமோ பிஸ்னஸுக்கு தான். அவன் ப்ராப்பரா வந்தான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு பார்த்துட்ருக்கான். ஆனா இந்த நங்கு இருக்காளே, நம்ம ஹீரோவ தான் ஃபாலோ பண்றது இவளுக்கு ஒரு மெயின் பிஸ்னஸா இருக்கு. வேற வேலை வெட்டியே இல்ல போல இருக்கு. இப்படி இருக்கிறப்போ நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு, சரி கொஞ்சம் குடிக்கலாம்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு, கொஞ்சம் ட்ரிங்க்ஸை வந்து ஆர்டர் பண்ணி குடிக்கிறான். அவனுக்கு அப்படியே ஹீரோயின் மண்டையில ஓடுறா. நான் அவன படத்துக்காக தான் லவ் பண்ணேன்னு சொன்னது. இந்த மாரி அவ பேசினது, அவ ஏத்துக்காம இருந்தது. அது போக வந்து நம்மள காப்பாத்துனதே அவ தான். அதுக்கப்புறம் எதுக்கு அவ பணத்துக்கு ஆசைப்பட்டுருக்க போறா? எதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்றா? ஏன் என்னை இப்படி சாகடிக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப மன வருத்தப்பட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. ரொம்ப போதை ஆயிடுறான். அப்ப நங்க பார்த்துட்டு, "நீங்க ஏன் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்றீங்க?" அப்படின்னு சொல்றப்போ, இவன் தூக்க கலக்கத்துல நிஷா, நிஷா அப்படின்ற மாரி ஹீரோயின் பேர சொல்ல, இந்த பக்கம் 2 பேரும் ஒண்ணா இருக்க ஃபோட்டோ வேற இந்த பிள்ளை எடுத்து வேற போஸ்ட் பண்ணி விட்டுருது. அந்த பார்ல இருக்க ஃபோட்டோவ. இன்னும் ஹீரோயினுக்கு மனசு உடைஞ்சு போகுது. அத பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறா. ஒருத்தவங்கள நம்ம காதலிக்கிறப்போ, அவங்க முன்னாடி நம்ம காதலிக்கிறேன்னு நடிச்சுட்டு, இது மாரி நம்ம அக்காவே அவள டேட்டிங் பண்ணி அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறப்போ, அது எவ்ளோ மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுக, இந்த பக்கம் அவளோட ரூமுக்கு தான் வந்து ஹீரோ கூட்டிட்டு வரா. வந்துட்டு சரி போலான்னு பார்க்குறப்போ, ஹீரோ வந்து கைய பிடிச்சிட்டு, "நிஷா நீ எங்கேயுமே போகாத, என் கூடயே இரு" அப்படின்னு சொல்றப்போ, தங்கச்சி பேரு சொல்றானேன்ற ஒரு வெட்கம் கூட கிடையாது இந்த நங்குக்கு. அப்படியே வந்துட்டு "ஏய் நிஷா இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண போறான். இவளும் போறா. அவ டக்குன்னு வந்து மயக்கம் போட்டு நம்ம ஹீரோ விழுந்துற, இவ வந்துட்டு அப்படியே வந்து அந்த நைட் ட்ரெஸ்லயே உட்காந்துருக்கா. இப்படியே காலையில ஆகுது. ஆனோனே இவ காஃபிய கொண்டு போய் வைக்கிறா. நம்ம ஹீரோ வேற ஒரு மாரி அரைகுறையா இருக்க. இவ போயிட்டு சொல்றா, "இந்தாங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத குடிச்சுக்கோங்கன்னு" சொல்ல, ஹீரோ பார்த்துட்டு "நான் இங்க என்ன பண்றேன்?" அப்படின்ற மாரி கேட்க, "நைட்டு நடந்ததுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அது மாரி எஸ்கேப்லாம் ஆக முடியாது பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இவ என்ன பேசுறான்னு சொல்லிட்டு, இவ எல்லாமே ட்ராமா தான் பண்றா. பொய் தான் சொல்றா. ஹீரோக்கு குடிச்சதுனால யோசிச்சு யோசிச்சு பார்க்குறா. மண்டைக்குள்ள ஒண்ணுமே வரல. இவ ஹீரோவ அடையிறதுக்கு எந்த சீப்பான லெவலுக்கு இறங்கிட்டான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு இந்த போஸ்டர்லாம் பார்த்து மனசு கஷ்டமா இருந்தா, அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருக்கா. இந்த நேரத்துல டக்குன்னு அவ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனில. அந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். நம்ம ஹீரோ வந்து அவன் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பான். ஹீரோயினுக்கு வேலை குடுங்க. அவ என் கம்பெனில வேலை பார்த்தவ அப்படின்னு சொன்னோனே, அந்த கம்பெனிக்காரங்க ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின ஏத்துக்கிறாங்க. இந்த பக்கம் மிக்கியூவ தான் காமிக்கிறாங்க. அவன் பாய் ஃப்ரெண்ட் ஓடி போனான் இல்லையா? அவன் வந்துட்டான். இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனா வாழ்றதுக்கு ஒரு வீடு வச்சிருக்காங்க. அந்த வீடு இந்த மிக்கியூ மெண்டல் என்ன பண்ணியிருக்குன்னா, தன்னோட பாய் ஃப்ரெண்ட் பேருக்கே எழுதி குடுத்துருக்கு. இப்போ வந்துட்டு இந்த வீடு எந்ததான்ற மாரி அவன் சட்டம் பேச, ஹெல்ப்புக்காக நம்ம ஸ்ரேயாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய போடான்னு சொல்றப்போ, இந்த வீடு எனக்கு தான் சொல்றப்போ, இது மாரி இந்த அவளையும் ஏமாத்திட்டு இந்த வீட்ட ஆட்டைய போட பார்க்குறியா? உனக்குலாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ள பயங்கரமான அடிதடி சண்டையாயிடுது. இந்த பக்கம் ஸ்ரேயா வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட்காக சமைச்சு வச்சுட்டு நைட்டு ஃபுல்லா காத்துக்கிட்டு இருக்கா. அவன காணவே காணோம். இங்க பார்த்தா இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பெரிய தகராறு ஆயிடுச்சு. இப்படி நைட்டு ஃபுல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டு காலங்காத்தால தான் இவங்கள ரிலீஸே பண்றாங்க. இந்த பக்கம் வந்துட்டு எனக்கு உதவி பண்ணதுக்கு நன்றின்ற மாரி இந்த மிக்கியூ சொல்லிட்டு இருக்க, காலையில ஆனோன தான் ஸ்ரேயாக்கு தெரியுது. தன்னுடைய ஹஸ்பண்ட் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு, உடனே நங்குக்கு கால் பண்ணிட்டு, "உங்க வீட்டுக்கு எதுவும் அவர் வந்தாரா? அங்க தான் ஸ்டே பண்ணியிருக்காரா?" அப்படின்ற மாரி கேட்க, நங்கு வந்து, "இல்லப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் வரலையே." அப்படின்ற மாரி சொல்றப்போ, இங்க வந்துட்டு 2 பேரும் ஒரு காஃபி ஷாப் வந்துட்டு பேசிட்டு அவனுக்கு அடிபட்டுருக்கனால, இந்த மிக்கியூ வந்துட்டு நெறைய ஆயில்மெண்ட்லாம் போட்டுட்ருக்க. இத பார்த்த ஸ்ரேயா அந்த வழியா போயிருப்பா, பார்த்துருப்பா. 2 பேரும் அஃபேர்ல இருக்கீங்களா? அதான் நைட்டு வந்து நீ வீட்டுக்கு வரலையா? கொஞ்சம் கூட வெட்கமா இல்லையா? அறிவு இல்லையான்னு திட்ட, "ஏய் ஒரு நிமிஷம் நில்லுடின்னு" சொல்லிட்டு நடந்த பிரச்சனைலாம் சொல்ல, "நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்தேன்னு" இவன் சொல்றப்போ, "இனிமே இவள வந்து நீ வந்து எதுவுமே டச் வச்சுக்க கூடாது. வா போலான்னு" சொல்ல, "நம்மள விட்டா அவளுக்கு யார் இருக்கா ஃப்ரெண்ட்ஸு?" அப்படின்னு வந்து ஹஸ்பண்ட் சொல்றப்போ, இவ கோச்சுக்கிறா. "நீ வந்து அவளே கெட்டிட்டு அழுகு. நான் கிளம்புறேன். நீ பண்ற தப்புக்கெல்லாம் நான் உடந்தையா இருக்க முடியாது. உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு" சொல்ல, இவனும் கெஞ்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. அவ ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோவும் கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்லுங்கன்னு சொல்றப்போ, அந்த ஷர்ட்ட காமிச்சுட்டு, "நீ தான் என்ன காப்பாத்துனியா?" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம ஹீரோயின் ஒண்ணும் தெரியாத மாரி நிக்கிறப்போ, இவன் டார்ச்சர் பண்றானா, "ஆமா நான் தான் காப்பாத்துனேன். இப்ப என்ன அதுக்கு? உன்ன இதே கேட்டு டென்ஷன் பண்ற. உன்ன காப்பாத்துனேன் உன்கிட்ட சொல்லல. எனக்கு முன்னாடியே தெரியும் நான் தான் உன்ன காப்பாத்துனேன்னு சொல்லிட்டு உன் ஆஃபீஸ்க்கு வரப்பயே" அப்படின்னு சொல்றப்போ, "ஏய் உண்மைய சொல்லு. உன் மனசுல நான் தானே இருக்கேன். நான் உன்ன காதலிக்கிறேன்" அப்படின்னு சொன்னப்போ, "நீ இப்படிலாம் பேசாத. எங்க அக்கா கூட நீ ஒண்ணா இருந்திருக்க. அவளுடைய காதலன் நீனு. இனிமே நீ வந்து அவளுக்கு துரோகம்லாம் பண்ணக்கூடாது. நீ என்ன காதலிச்சா என்ன? அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீ உன் வேலைய பாரு. நான் என் வேலைய பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றப்போ, "என்னுடைய ஆப்ஷன் என்ன? நான் யார காதலிக்கிறேன்? நீ கேட்க மாட்டியான்னு" சொல்லி ஹீரோ கேட்குறப்போ, "அது எனக்கு தேவையில்லன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. இந்த பக்கம் டாக்டர் தேடி வந்த நம்ம ஹீரோ, அ டாக்டர் சொல்றான், "என்னப்பா ரொம்ப ஜாலியா இருந்தியான்னு" சொல்ல, "என்னடா என்னடா பேசுற?" அப்படின்னு சொல்றப்ப தான் ஹீரோ ஃபோன செக் பண்ணி பார்த்தா, இவ எல்லாத்தையும் போஸ்டரா போட்டு வச்சிருக்கிறது தெரியுது. இந்த பக்கம் வந்து தன்னை காப்பாத்துனது ஹீரோயின் அப்படின்ற மாரி டாக்டர்ட்ட சொல்ல, டாக்டர் வந்து ஆச்சரியப்பட்டு
போறான். பல கேரக்டர்ஸ் வந்து அவ வந்து உன்கிட்ட ப்ளே பண்ணியிருக்கா ஹீரோயின் அப்படின்ற மாரி சொல்ல, இந்த பக்கம் வந்து நங்கு வந்து ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்கா. ஏன்னா ஹீரோவுடைய அம்மா தான் 2 பேரையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இப்ப 2 பேரும் டின்னர் ரூம் கூட்டிட்டு போயிட்டு, "என்னப்பா ஹாங்காங்ல எப்படி இருந்தீங்க? நல்லா சந்தோஷமா இருந்தீங்களான்னு?" சொல்ல, இந்த பக்கம் ஹீரோ கொஞ்சம் காண்டாறான். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிரலாம். பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிரலாம் அப்படின்ற மாரி சொல்றப்போ, "என் கல்யாணத்துல நீங்க ஏன் வந்து தலையிடுறீங்க? என் பெர்சனல் ஒர்க்ல தலையிடுறது தான் உங்களுக்கு வேலையான்னு?" இவன் மூஞ்சில அடிச்ச மாரி பேச, "என்னடா இப்படி பேசுற? காதலிச்சா காதல தடுக்கிறேன்னு சொல்ற. காதல சேர்த்து வச்சா அதுக்கும் வந்து நீ இப்படி பேசுற. ஒரு அம்மாவா வேற என்ன தான் செய்ய சொல்ற? ஒரு சந்தோஷத்துக்காக நான் வேற என்னென்ன தான் செய்யணும்னு சொல்றப்போ, இங்க நங்க கூட்டிட்டு போயிட்டு, "உனக்கும் எனக்கும் ஒண்ணும் இல்ல. உனக்கே தெரியும்ல. உன் மேல இன்ட்ரெஸ்ட்டே கிடையாதுன்னு" சொல்ல, "உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு லைஃப் பார்ட்னராவாவது நான் இருந்துட்டு போறேன்னு" இவ சொல்றப்போ, "காதல்னா வேறம்மா, லைஃப் பார்ட்னர்னா வேற. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கே. நான் லவ் பண்ற பொண்ண தான் கல்யாணம் பண்ணுவேன்னு" சொல்றப்போ, "நான் ஒண்ணும் சீப்பான பொண்ணு கிடையாது. நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க. அத மறந்துறாத. பணத்தாலயும், காசாலயும் வந்து என்ன வாங்கிட முடியாது. அத மறந்துறாதீங்கன்ற" மாரி ஒரு மாரி குத்தலா பேசிட்டு போக, இந்த பக்கம் சேர்மேன்ட்ட போயிட்டு நான் கிளம்புறேன்ற மாரி இந்த பிள்ளை சொல்லிட்டு போகுது. எங்க அம்மா சத்தம் போடுறாங்க. "அந்த பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எதுக்காக அவள அடிச்சு தொரத்துன?" அப்படின்ற மாரி கத்துறாங்க. உங்க அப்பாவு மாரி நீயும் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கெட்டவனா நடந்துக்கிறாதன்ற மாரி அம்மா சத்தம் போட, நம்ம ஹீரோக்கு மனசுல என்ன தோணுச்சுன்னு தெரியல. டக்குன்னு வந்துட்டு நங்க உள்ள ஏற சொல்ல, பல யோசனைகள் நம்ம ஹீரோ மனசுல போகுது. அப்படியே நங்க இறக்கி விட்டுட்டு, "ஒரு நிமிஷம் நில்லு. நான் வேணா உனக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறேன். நம்ம 2 பேரும் டேட்டிங் பண்ணலாம். ஏன்னா எங்க அம்மா, உன் தங்கச்சி எல்லாருமே உன்ன மட்டும் தான் டேட்டிங் பண்ண சொல்றாங்க. ஒரு தடவ நம்ம டேட்டிங் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு செட் ஆகுதான்னு சொல்லிட்டு, இவ்வளோ பேர் விருப்பப்படுறாங்கன்னு" சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் காலையில ஹீரோவோட ஆஃபீஸ கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்லேருந்து ஒரு புதுசா ஒரு ப்ரப்போசல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கவே இல்ல. அப்போ வந்துட்டு அங்க வந்த பொண்ணு கெஞ்சிட்டே இருக்கு. அப்ப ஹீரோ ஒரு கண்டிஷன் போடுறான். என்னன்னா, ஹீரோயின் தான் அந்த டீமோட லீடரா இருந்தா மட்டும் இந்த ப்ராஜெக்ட்ட நான் எடுத்துக்கிருவேன்னு சொல்ல, என் கம்பெனியோட சிஇஓ வந்து ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்காரு. "இந்த டீமுக்கு நீ தாம்மா லீடர். நீ மட்டும் லீடரா இருக்கலன்னு வச்சுக்கோயேன், கம்பெனி இழுத்து பூட்டிட்டு போ வேண்டியதுதான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கா போல இருக்கு. என்னால இத ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்றா. இருந்தாலும் அவரு கேட்க மாட்டேங்காரு. ஹீரோயின் இப்போ ஒரு பக்கம் சோகமா இருக்கா. ஏன்னா, நாளைக்கு நம்ம ஹீரோவ போய் பார்க்கணும். அதனால அவன எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு இருக்க, எங்க சாண்டி தான் சொல்றான், "அவனுக்கும் உனக்கும் முடிஞ்சிருச்சு. உங்க அக்காவுடைய ஹஸ்பண்ட். அதனால நீ கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற" மாரி சொல்ல, மறுநாள் ஆனோனே நம்ம ஹீரோயின் நல்லா ஸ்பீச் குடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தடுமாற்றமும், ஒரு பதட்டமும் ஏற்படுது. நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்குறான். "உங்க கம்பெனியில வந்து லாஸ்ட் இயர் வந்து எத்தன ட்ரிப் போயிருக்கு?" அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த பச்சை கலர் சட்டை போட்ட பொண்ணு தான் எல்லா விவரமும் சொல்லுது. இப்படியே வந்து மீட்டிங் முடியிறப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின சத்தம் போடுறான். "நீ எவ்வளோ கேப்பபிளான பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி உன்ன ரெக்கமெண்ட் பண்ணுனா, நீ ஏன் இவ்வளோ மோசமா இருக்க? அது போக நீ என்கிட்ட ட்ரெய்னிங் எடுத்தேன்னு வெளிய சொன்னா எனக்கு தான் அசிங்கம். முதல்ல வந்து உன் மனசுல இருக்கிறத என்னவோ அத நீ வெளிப்படுத்திட்டு உன் வேலையில கவனத்த செலுத்துன்னு" சொல்ல, இந்த பக்கம் ஹீரோவுடைய அம்மா தான் காட்டுறாங்க. இப்ப பையன் வந்து லவ் பண்றான்னு தெரிஞ்சோனே, இவகிட்ட ஒரு அக்ரீமெண்ட்ட குடுத்து சைன் பண்ண சொல்றாங்க. இப்படி இந்த எபிசோட் இங்க முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ ஷார்ட் தான். அடுத்து கொஞ்சம் லாங் வீடியோ வரும். வீடியோ டிலேன்னு சொல்லி கேட்காதீங்க. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அதிகமா இருக்கனால வீடியோ கொஞ்சம் போட முடியாத சிச்சுவேஷன். ஆனா இருந்தாலுமே ஒரு 2 வீடியோல இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் பண்ணிரலாம்.